நம சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வ மகளின் வணக்கம். அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னன்னா, நம்மளை தினந்தோறும் நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் ஒரு வாயில்லா ஜீவன் நம்மளை சுற்றி சுற்றி வருது. உதாரணத்துக்கு ஒரு நாயை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பூனை, இல்லை இதுக்கு கோமாதாவை எடுத்துக்கோங்க. எதுவாயினும் பரவாயில்லைங்க, ஒரு வாயில்லா ஜீவன், ஒரு நாய், ஆடு, மாடு, பூனை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்மளை ஒரு வாயில்லா ஜீவன் நம்மளை சுற்றி சுற்றி வருதுன்னா அது பெரும் பாக்கியமாக நாம் எடுத்துக்கணும். என்னென்னா, ஒரு வாயில்லா ஜீவன் நம்மளை சுற்றி வருதுன்னா தெய்வங்கள் நம்மளை நெருங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஒரு உதாரணத்துக்கு நாயின்னு நாம் சொல்கிறோம், அது நாயை விட காலபைரவருடைய வாகனங்க. அதை நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கன்னா அதுக்கு நாம் உணவளிக்கணுமே தவிர அதை நாம் தருத்தக்கூடாது. சீ போ போ, வீட்டுக்கிட்ட வந்து படுத்தா அதை தருத்துறது, தண்ணி எடுத்து தூக்கி போடுறது, தண்ணி தூக்கி எறியுறது, இந்த மாதிரி அதை கல்லை தூக்கி போடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. பெரும் பாவம், பாவத்திலேயே பாவம், பெரும் பாவம் இல்லைங்களா? ஒரு கடிக்கிற நாயை அதுக்கு நாம் எடுத்து அது நாம் எந்த வகையில் சொல்லணுமோ அந்த வகையில் சொல்லணுமே தவிர அதை நாம் அடிக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உணவு கொடுக்கலாம். ஏனென்றால் அது காலபைரவருடைய வாகனம் ஆயிற்றே. பிறகு கோமாதா, 30 தேவிகள், 3,00,00,000 தேவர்கள் அந்த கோமாதாவில் இருக்காங்க இல்லைங்களா? அந்த பசு நாம் ஆசை வளர்த்துக்கக்கூடிய நம்ம செடிக்கிட்ட வந்து வாய் வச்சாலும் அதை நாம் போ போ அப்படின்னு சொல்லி தருத்துவோம். தப்புங்க, மகா பாவம். உங்களால் முடிஞ்சா அதுக்கு கீரையோ இல்லை வாழைப்பழமோ உணவாக கொடுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கோமாதா வந்தாலே போதும், 30 தேவிகள், 3,00,00,000 தேவர்களாய் நம்மளை வந்து கண்காணிச்சு கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பன்னா கோமாதாவை நாம் பார்க்குற இடத்துலலாம் கையெடுத்து கும்பிடணும். பிறகு பூனை எடுத்துக்கோங்களேன். பூனை எழுத போக போனால் ஒரு பழமொழி சொல்லுவோம், வடது பக்கம் போனால் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஒரு சகுனம் தான். அது வந்தாலும் நாம் வந்து என்ன பண்ணுறோம், போன்னு சொல்லி தருத்துவோம். ஆனால் தருத்தக்கூடாதுங்க. உங்களால் முடிஞ்ச அதுக்கு பால் வைங்க. கண்டிப்பாக அதோட ஆசையும் நமக்கு வேணும். ஏதோ ஒரு சுவாமிக்கும் அது ஒரு வாகனமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? பிறகு ஆடு பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து செடியில் இருக்க ஏதோ ஒரு இலைகளை பிச்சு சாப்பிடும். அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், அது நான் வந்து அடிக்க போவோம். போன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, சாப்பிட்டு விடுங்களே இல்லைங்களா? ஏனென்றால் அந்த ஆடு கூட அம்பிகை ஏதோ ஒரு அவதாரத்தில், அம்பிகைக்கு அது ஒரு வாகனமாக இருக்குது. வேணும்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அம்மன் அவதாரங்கள் எத்தனோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவதாரத்தில் ஆடு என்பது ஒரு வாகனமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த வாயிலா ஜீவனெல்லாம் வந்தால் நாம் தரத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கிட்ட ஆசி வாங்க, அன்பாக பேசுங்க. உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க, இல்லைன்னா பேசாமல் இருங்க. ஆனால் அதை அடித்து துன்பப்படுத்தாதீங்க. ஏனென்றால் இந்த வாயிலா ஜீவன் எல்லாமே நம்மளை சுற்றி வருதுன்னா ஏதோ ஒரு தெய்வம் நம்மளை வந்து கண்காணித்து கொண்டிருக்கு, பாதுகாத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நாம் அதை உணரணும். இதுதான் உண்மை. வாயில்லா ஜீவன் வந்தால் நம்ம அதை உணரணும். ஏதோ ஒரு தெய்வம், நமக்கு பிடிச்சமான தெய்வம் நம்மளை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கு, நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கு. நம்மளை அடைய நம்ம மனதுக்குள்ள இறைவனுடைய மனதுக்குள்ள நாமளும் நம்ம மனதில் இறைவனும் நம்மளை வந்து பார்த்து கொண்டிருக்காங்க, நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தங்க. இதுக்கு அர்த்தம் தான் அந்த வாயில்லா ஜீவனெல்லாம் நம்மளை சுற்றி வரும்போது நாம் அதை உணரணும், பக்தியை உணரணும், அதுக்குள்ளே நாம் தெய்வங்களை உணரணும். அதை நாம் அழிக்கக்கூடாது, சரிங்களா? மீண்டும் ஒரு முறை, ஒரு வாயில்லா ஜீவன் நம்மளை சுற்றி வருதுன்னா தெய்வங்கள் நம்மளை நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை துன்பப்படுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க, உணவு கொடுங்க. தண்ணி ஒரு ஓரமாக பக்கத்தில் வைங்க. தண்ணி இல்லாமல் எத்தனோ ஜீவன் அலையுதுங்க இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கிட்ட வெளியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க, குடித்தா அது உங்களை வாழ்த்துங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த வாழ்த்து ஒன்றே, அந்த தர்மம் ஒன்றே உங்களை காப்பாற்றும், வேறு எதுவும் கிடையாது. நாய்க்கோ, பூனைக்கோ, ஆடுக்கோ, மாடுக்கோ எதுவாயினும் பரவாயில்லைங்க, வீட்டுக்கு வெளியில் தண்ணி வைங்க, சரிங்களா? பகவானே. பிறகு நாம் பள்ளி சத்தம் போட்டால் என்ன பண்ணுவோம், சுபசக்கனமாக இருக்குன்னு நாம் நினைப்போம் இல்லைங்களா? பள்ளிகள் வீட்டில் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ரொம்ப நிறைய இருக்கும்போது நம்ம யோசிக்கலாம், ஏன் பகவான் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட முறையிடணுமே தவிர அதை நாம் எதுவும் பண்ணக்கூடாது. காஞ்சியில் எவ்வளோ அழகாக பள்ளி பகவான் அங்கே இருக்காங்க இல்லைங்களா? பள்ளி அறையில் காஞ்சிக்கு போனால் போதும், நாம் பள்ளி அறையில் பள்ளி பகவானை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பள்ளிகள் சத்தம் போட்டால் அதுக்கு தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினோம் இல்லைங்களா? அது சுபசக்கனமாக நாம் நினைக்கணும். பகவான் நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, இல்லை நம்ம பேசும்போது அந்த பள்ளி சத்தம் போட்டுச்சோன்னா இது சரியானது, இது இல்லை, இது வேண்டான்ற நம்ம முடிவு நாமளே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இதுவும் சுபசக்கனம் ஆகும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நாம் முறையிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணலாம். இதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும்.
அழகா பகவானே நமச்சிவாய வாழ்க நலன் தாழ் வாழ்கையும் இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க தாய் தந்தையே போற்றி போற்றி ஹரஹர மகாதேவ போற்றி சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகா. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்களை நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. பகவானே குல சாமியே துணை தாய் தந்தை யாரை போற்றி வெற்றிவேல் முருகரையே போற்றி வெச்சோம் நிதானம் வீரமுனிதானம் இருக்க பெருமானியே போற்றி போற்றி பகவானே.